தென்காசி அருகே மலையில் பதுங்கிய போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த பிரபல ரவுடி பாலமுருகனை கைது செய்த போலீசார் இரவோடு இரவாக நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள கல்யாணிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் மீது நெல்லை, தென்காசி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. கைதாகி சிறை வளாகத்தில் இருந்து பாலமுருகன் அங்கிருந்து தப்பிச் சென்றார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கடையம் ராமநதி அணை அருகே மலைப்பொத்தான் பகுதியில் பாலமுருகன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மலையில் ஏறி தேட முயன்றனர். அப்போது அவர்கள் மலையில் சிக்கி தவித்த நிலையில் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஆனால் பாலமுருகன் தப்பிச் சென்று சங்கரன் கோயில் பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் கடந்த வாரம் பதுங்கியிருந்தார். அங்கு அவரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். ஆனால் அவரை பிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் பாலமுருகன் திருச்சியில் பதுங்கி இருப்பதாக தென்காசி மாவட்ட தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனடியாக அங்கு விரைந்த தனிப்படையினர் ரவுடி பாலமுருகனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். தொடர்ந்து நேற்று இரவோடு இரவாக கொண்டு வந்து தென்காசி நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர்.